மும்பை அருகிலுள்ள நவி மும்பை வாஷி பகுதியில் செக்டர் 14 இருக்கும் ரஹஜா ரெசிடென்சி அடுக்குமாடி கட்டிடத்தில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கட்டிடத்தின் 10வது மாடியில் வசிக்கும் கமலாஜியின் வீட்டில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீ விபத்தும் ஏற்பட்டது. இதனால் அந்த வீட்டில் இருந்த கமலாஜியின் மகன் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் பயத்தில் கட்டிடத்தின் மாடி பகுதிக்கு சென்று விட்டனர். ஆனால் 84 வயதாகும் கமலாஜியின் படுத்த படுக்கையில் இருந்தார். அவரை மீட்டு வெளியே அழைத்து செல்ல முடியவில்லை. 10வது மாடியில் ஏற்பட்ட தீ மேல் மாடிகளுக்கும் பரவியது. 12வது மாடியில் உறங்கிக் கொண்டிருந்த சுந்தர் பாலகிருஷ்ணன், பூஜாராஜன் மற்றும் அவர்களது மகள் வேதிகா ஆகியோர் புகை மண்டலத்தில் சிக்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். கமலாஜியனும் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தார். தீ விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தீ மற்றும் புகை மண்டலத்தில் சிக்கி இருந்தவர்களை மீட்டனர். 10, 11, 12வது மாடிகளில் வசித்தவர்கள் பக்கத்து கட்டிட மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டனர். 10 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10வது மாடிக்கு கீழே இருந்த வீடுகளில் வசித்தவர்கள் தீ விபத்து ஏற்பட்டவுடன் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியில் சென்று விட்டனர். தீ விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆனால் தீபாவளிக்கு வைத்த விளக்கு அல்லது ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.